ஆமீன், ஆமீன். இன்று 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 11ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வசனம், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். மார்க் 11:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசிக்க தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் லேவியராகமம் 19, சங்கீதம் 119, சங்கீதம் 81 முதல் 128 வரை, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம், கேட்டிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேளைக்கு ஆயத்தமாவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் என்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் கூட டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைவார்கள், தொகுத்து வழங்குவார்கள். எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியா தேசத்திலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் நேர மாற்றம் காரணமாக பலர் இணைய முடியவில்லை. அது அவர்களை பின்னதாக அழைப்போம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஜெபங்களை தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நேற்றைய ஜெப நாளிலிருந்து இன்றைய நாள் வரை பல்வேறு காரியங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த வகையிலே கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார், வழி நடத்தினார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களை ஒப்புவிப்போம். தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்த யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்த எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சீப்பு தீவை குறித்து பார்த்துவிட்டு அந்த இடத்திலே பவுல் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்துவிட்டு, அது ஒரு சீர்திருத்தப்பட்ட தேசம், இன்றைக்கு சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த தேசத்தை குறித்து, அந்த மக்களை குறித்து நாங்கள் ஒரு கணம் அந்த காலத்து மக்களை குறித்து நாங்க பார்க்க போறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அந்த காரியம் தொடங்குகிறது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா இடத்திலும் இந்த தேசத்தை குறித்து பேசப்படுகிறது. யூரோப்பாவிலே இது அதிகமாய் பேசப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இது அங்கு பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியம். அவர்கள் அந்த அந்திரியா பட்டண சபையிலே அங்கு கைகளை வைத்து இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பின போது இவர்கள் இந்த பட்டணத்துக்கு போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்தியா பட்டண சபையிலே தீர்க்க தரிசன வரமும் போதிக்கிற வரமும் சபைக்கு கொடுத்த ஒரு சிறப்பான
வரங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே பரிசுத்த ஆவியானவரின் ஆளுமை அங்கே அதிகமாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த அந்தியாவிலே அழைக்கப்பட்ட இருவர் பிரசங்கிப்பதிலும் திருச்சபை முழுவதும் அவர்கள் தகுதி பெற்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது அழைப்பில் புரிந்து கொள்ளுதலும் அங்கீகாரத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்படுகிறதை நாங்க இங்கே காணலாம். அவர்கள் அங்கு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி சீப்பு தீவுக்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர்களுடைய முதலாவது மினசரி பயணத்திலே இதை காணலாம். அங்கே சலேமே பட்டணத்திலே யூதருடைய ஜெப ஆலயத்தில் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். யோவானும் இவர்களோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் தலைநகரிலே நடக்கிறது. அதாவது அந்த தலைநகரம் பப்பே என்று சொல்லப்படுகிற பட்டணத்திலே ஒரு பார்யேசு என்று யூதனாய் இருந்து உண்மையான தேவனின் போதனையில் இருந்து வழி விலகி யூத மத கொள்கையை கைவிட்டு மந்திர வித்தைக்காரனாய் மாறினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவன் ஒரு நல்ல ஒரு அதிகாரி, அது மட்டுமல்ல அவன் ஒரு யூதன். ஆனா தன்னுடைய காரியத்தை விட்டு அங்கு மாயாவித்தைக்காரனாய் மாறினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தீவிலே ரோம அதிகாரியா இவன் இருந்தான். ஏனென்றால் மாயாவித்தைக்காரன். இவனுக்கு 3 பேர். பர்ஜேசு என்றால் யோசுவாவின் மகன் என்று அர்த்தம். எலிமா 2வது அவனுக்கு பெயர். அங்கு மாயாவித்தைக்காரன். இந்த 3 பேரே உடைய இவன் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியாதபடி மற்றவர்களை மிக மோசமாய் தடுத்து கொண்டு இருந்தவன் இவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு நாள் பவுல் அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அங்கு அப்போஸ்தலர் 13:10 நாங்க பார்ப்போமா இருந்தால், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகி கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிகாரிகள் சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அவன் ஒரு நல்ல ஜூதன், தேவனுடைய மகனாய் இருந்தவன். அவன் எப்படியாய் கெட்டு போனான். கெட்டு போன இடத்திலே இருந்து ஆண்டவர் தவறான வழியில் இருந்தவனை தேவனுடைய நற்போதனை அவனை திருப்பியது. ஆகவே இந்த தேசம் ஒரு சீர்திருத்தப்பட்ட தேசமாய் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அநேகர் அந்த தீவிலே இருந்து வந்து இங்கே ஊழியம் செய்வார்கள். அவர்கள் கிரேக்க பாஷையைத்தான் கிரேக்க பாஷைதான் அவர்களுடைய முக்கிய பாஷையா இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே வரும்போதே அவர்கள் என்னோடு நானும் ஒரு தீவிலே இருந்து வந்தனான் என்று சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு தருவார்கள். ஆகவே அந்த அவர்களுக்கிடத்திலே நான் கண்ட உண்மை அன்பு. ஏனென்றால் அவர்கள் வரும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை கொண்டு வருவார்கள். சபைகளுக்கு வரைக்குள்ள உபதேசத்துக்கு வரைக்கும் அப்படியே அவர்கள் ஒரு அன்பு நிறைந்தவர்களாய் நான் காணப்பட்டேன். ஆகவே இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இந்த தேசத்திலே என்ன எல்லாம் நடக்கிறது. ஏனென்றால் இங்கே ஆதிய யூதர்கள் வாழ்கிறார்கள். இன்று நேற்று வந்த யூதர்கள் இல்லை, அப்பவே இருந்து இருக்கிற யூதர்களாய் கிறிஸ்தவர்களாய் பவுலுடைய மேன்மையாய் அவர்கள் அந்த இடங்கள்ல இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் அதுல சோதரிப்போம். ஏனென்றால் எல்லா கடவமும் எல்லா பொல்லாங்கு நிறைந்த அந்த பிசாசின் மகனை மாற்றின தேவன் அந்த தேசம் ஒரு சீர்திருத்தப்பட்ட தேசம் என்று சொல்லி அது பெரிய மதிப்புள்ள தேசமாய் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் சில காரியங்களை நாங்கள் அறிந்து செயல்படும் போது இந்த இடத்துல இன்னது நடந்தது என்று சொல்லும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதே நேரம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே செய்த கிரிகள் என்ன என்று சொல்லி அறியும் போது
தான் எங்களுக்கும் ஒரு உற்சாகம், ஒரு பலன். நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நாங்களும் அந்த வல்லமையிலே நிறைய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளும் வரும். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எல்லாம் உற்சாகமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மடியக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் மாயாவித்தைக்காரர்கள் தான் வெட்கப்பட்டு போக வேண்டும். பொல்லாங்கு செய்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போகணும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நிமிந்து நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் கர்த்தர் காப்பாற்றுவார். அவர் ஒருவர் காக்காவிட்டால், அவருடைய கை எங்களை காக்காவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும். தேவன் அவர்களை மனந்திருப்ப சித்தமான மனந்திருப்ப வேண்டும். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை அவர்களை விடுவிக்க வேண்டும். இதற்காக நீங்கள் பாஸ்டர், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு தேவனுடைய ஆலயக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவரின் ஆலயக்குள்ளே வர வேண்டும். அவர்களும் எந்தெந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்துல மனம் திரும்பி தேவனோடு சீர்பொருந்தி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. செங்கடலை இரண்டாக பிரித்த கரம், யோர்தானை பின்னிட்டு திரும்பின கரம், எரிகோ கோட்டையை விழுத்தின உம்முடைய கரம் இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலே இருக்கும்படியாக பறந்து காக்கும் பட்சியை போல அந்த இலங்கை அந்த இஸ்ரவேல் தேசத்தை காக்கும்படியாக அவருடைய பிரசிடன்ட் நெத்தனியாகுவை பாதுகாக்கும்படியாக அந்த யூத மக்கள் இன்னும் தங்களுடைய பழைய ஏற்பாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரே, அவர்கள் கிறிஸ்தவை பற்றி உபதேசம் செய்யும் பொழுது உமக்கு விரோதமாக அந்த சிறு பிள்ளைகள் கூட கல்லறிகிறார்கள். அந்த பெரியவர்கள் கூட கிறிஸ்தவை ஏற்காதபடி அவர்கள் வாழுகிறார்கள். நீர் அறிந்திருக்கிறீர். நீர் இன்றைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செயற்படுகிறதற்காக யூத ராஜ சிங்கமாக நீர் 2 நாடுகளுக்கும் கொடுத்த பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அக்கிரமங்கள் கபடமுள்ள மக்களை நீர் அகற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அமெரிக்காவும் இஸ்ரவேல் தேசமும் உண்மை அறிகிற அறிவை, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இனி வருங்காலங்களில நாங்கள் காண, கபடம் நிறைந்த அரசாங்கங்கள், கபடம் பொல்லாங்கு நிறைந்த மனிதர்கள், அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தேசங்களிலேயும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். கபடம் உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள், இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் அகன்று போவார்களாக. நீர் உம்முடைய கை அந்த தேசங்களில கபடமுள்ள மக்கள் மேல நீட்டப்படுவதாக. பார்வோன் எப்படி செங்கடலில் அமிழ்த்தி போட்டீரோ அதே போல இந்த கடைசி காலத்துல கபடுள்ளவர்கள், உமது நாமத்துக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் மனம் திரும்ப, அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல நீர் அவர்களை அகற்றி போடுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எல்லா மனிதர்கள் மேலும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர். மனதுருகிற தேவனாக இருக்கிறீர். அவன் மரித்து போவது, துன்மார்க்கன் தன்னுடைய பாவத்துல மரித்து போவது உமக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருவதல்லவா உமக்கு பிரியம். கபடமுள்ளவர்கள், தீமையான காரியங்களை செய்பவர்கள் ஒவ்வொருவரும் அன்று அந்த தீவில மனம் திரும்பினது போல பொல்லாங்கு செய்கிறவர்கள், ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமை இந்த 5 கண்டங்களிலே இருந்து அகன்று போவதாக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை, நன்மையின் தேவன், நன்மையான இவுகளை பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவன் நீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அவருடைய தீமையான வாழ்வில் இருந்து, பொல்லாத வாழ்வில் இருந்து, கபடமான வாழ்களிலிருந்து, உள்ளத்திலிருந்து ஒன்று உதட்டில் ஒன்றாக பேசுகிற பாவ சாத வாழ்விலே இருந்து ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருவார்களாக. அந்த பரிசுத்த வாழ்விற்கு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, இயேசுவோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வில வந்து சேர்வார்களாக.
பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக. பிசாசினுடைய கிரிகையில வாழுகிற மக்களும் வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நீர் ஒவ்வொரு மனிதனையும் உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறீர். எந்த மனிதனும் பிசாசுல நரகத்துக்கு போவதற்கு உமது விருப்பம் அல்ல. அந்த நரகம் விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய இரக்கத்தினால கிருபையினால இந்த காலத்துல உம்முடைய அறிவை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையான தேவனை அறிந்து மனம் திரும்பி ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வருவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய வழி நடத்தி பல மக்கள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. பொல்லாதவர்கள் இந்த நித்திய சங்கம ரேடியோவை கேட்டு கபடமான மனிதர்கள் இடத்துல வருவார்களாக. சிஸ்டர் ஜெரட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மகளுடைய வீணத்துல நீர் கூட இருந்து அந்த குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக இன்னும் உங்களுடைய ஊழியத்தில தழும்புகளால சுகத்தை கொடுத்து அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தில நடக்க கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் சுகித்திருப்பார்களாக, வாழ்த்திருப்பார்களாக. உம்மிடத்துல வருகிறவர்கள் ஒருவரை நீர் கைவிடுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியில இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய மக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து சபையோடும் கூட இருந்து கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீதியை பழைக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீதியை பழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவன் பக்கம் திசை திருப்பப்பட வேண்டும். நீதியின் பக்கம் திசை திருப்பப்பட வேண்டும். அநீதிக்கு தேவன் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி டோலி சிஸ்டர் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே, அழிந்து போற காலத்துல ஆண்டவரே, அழிந்து போற நேரங்கள்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல நீங்க அவர்களுக்கு ஒரு நீதியின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா, நீங்க தான் ரட்சிப்பு கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி, 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 கோடி கோடி நன்றி சாமி. அப்பா, இந்த மக்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே, அந்த வல்லமை நிறைந்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு அல்ல ஆண்டவரே அவருடைய கண்களின் அவருடைய செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே இவர்களை வழி நடத்த முடியும் அப்பா. அந்த பெந்தைக்கஸ்து நாள்ல எப்படி அந்த பரிசுத்தமான ஆவியை இறங்கும் பொழுது அந்த இடம் அதிர்ந்து எவ்வளவு ஆண்டவரே அவர்கள் வல்லமையினால நிரப்பப்பட்டார்கள். அதுபடி ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ளேயும் ஆண்டவரே அவர்கள் உங்களை அறியாமல் இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியர்களுக்கு அனுப்பி அவங்களை உங்களுடைய சித்தத்தை இப்படி செய்வதற்கு இந்த கடைசி காலத்துல உங்களுக்கென்று வாழ்வதற்கு
ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் அப்பா, இப்பொழுதும் உங்களோட வாக்கு தத்தத்தின்படி உங்களோட கிருகைகளை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நீ நன்றி அப்பா. வழி தப்பி போகாத மக்களுக்கு இந்த இஸ்ரேல் நாட்டிலேயும் அப்பா, ஈரான் நாட்டிலேயும் இருக்கிற இந்த அழிந்து போன மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, நேற்று இன்றும் மாறாதவரை இன்றும் எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற மகா பெரிதான வல்லமைக்கான நன்றி செலுத்துறேன். சகலத்தையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மக்கள் உங்களுக்கென்று வாழ்வதற்காக அவர்களை மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட உள்ளங்கள் உங்களுக்கான வாழும்படியாக ஒரு பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழிபடியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து உங்களோட சித்தன்படி உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவரின் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அந்த மக்களும் போற போக்கிலும் வரத்திலும் அவங்க கூட இருந்து உங்களோட சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டும் படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஓகே, கர்த்தருடைய கை எல்லாவற்றையும் செய்ய வேணும் என்று சொல்லி, அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் அவர் தான் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அங்கு தீமை செய்கிறவர்களும் மனம் திரும்பி அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியதாய் கர்த்தருடைய கை எல்லாரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரை பார்க்க இந்த தயவை தந்த தயவுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, உம்முடைய சமூகம் ஆண்டவர் மிக பெரிதும் வல்லமையும் மகிமையும் உள்ளதா இருக்கிறபடியால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை சேவிக்க தக்க ஜாதிகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நினைத்திருக்கிற தேவன், அழைத்திருக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இருளுக்கும் ஒளியுக்கும் ஆண்டவரே வித்தியாசங்கள் நிறைய அதிகமா இருக்கிறபடியால் அந்த வித்தியாசத்தில் ஆண்டவரே இருளிலே வாழ்கிற மக்கள் அநேகமாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியா ஆண்டவரே நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே எங்க இருக்கிறார்கள் என்பதை தேடும்படியான ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. அப்படியா ஆண்டவரே இருளுக்கும் வெளிச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது போல நம் மனிதர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நன்மைக்கும் தீமைக்கும் ஆண்டவரை அதிக வித்தியாசங்கள் ஆண்டவரை காணப்படுகிறது. நன்மை செய்கிற ஒருவராகிலும் உண்டோ என்ற வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கூட கர்த்தாவே இலங்கை தேசத்தை சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர். நீங்க அந்த தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்து அந்த தேசத்திற்கு ஆண்டவரை எல்லா வகையிலும் துணையா இருந்து கடந்த நாட்களிலே ஆண்டவரை எந்த விதம் ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு எந்த தீமையான காரியங்கள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் காத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் கூட கர்த்தாவே இந்த தேசத்தை சமூகத்துல கொண்டு வருகிறோம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படி ஆகி கூட கர்த்தாவே இந்த நாளுக்கான ஆண்டவரை இந்த ஜெப குறிப்புக்காக சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இதோ யாரை விழுங்கலாமோ என்று வழங்கி தேடிக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே பிசாசின் சத்துருவனுடைய கோட்டைகள் ஆண்டவரை பெருகி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே நியாயமும் ஆண்டவரே இந்த நேரத்திலே மங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா, எங்கு சென்றாலும் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் காணது மிகவும் அரிதான ஒரு காரியமா இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நல்லவர்களையும் தீமைகளையும் எல்லோருக்கும் தேவனா இருக்கிற என் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நல்வழிப்படுத்தி அவளை காத்து வழி நடத்தும்படியாய் சுபைக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், உம்மை பின்பற்றுகிறவர்கள், உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள்,
உம்மை ஆராதிக்கிறவர்கள், உமக்கு ஆண்டவரை மட்டுமே இந்த உலகத்தில பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல அனுதினமும் ஆண்டவரை அப்பா உம்மை ஓயாமல் ஆண்டவர் உம்மை துதிக்கவும் சோத்தரிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். நன்மை செய்கிறவர்கள் நல்லவர்களாய் ஜீவிக்க இந்த உலகத்தில் சூடாமல் ஆண்டவர் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவைகளிலிருந்து தப்பி பிழைத்து ஆண்டவரை ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய வாழ்வாதாரங்களையும், அவள் வாழ்கிற நாடுகளிலும் கர்த்தாவே அவள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து இந்நாளிலும் காத்து வழிநடத்துகிற தேவன். அப்படியாக ஆண்டவரை உண்மையை நம்பி இருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதங்களால் வானத்துடைய பல கனிகளால் நிரப்பி ஆண்டவரை தேவனாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரை அப்பா எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உம்முடைய அன்பு ஆண்டவரே, மறாத அன்பு ஆண்டவரே, அந்த அன்பை அறிந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையா இருங்க. அவருடைய காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் உண்மையை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். அந்த பாராமுகமாக ஆண்டவரே தீமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாம் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய போலியான வாழ்க்கை முறைகளையும் அவருடைய போலியான வாழ்க்கையும் ஆண்டவரை விக்கிரகத்துக்கு தன்னை ஒப்புவித்து ஆண்டவரை தன்னை விக்கிரகத்துக்கு விற்று போட்ட அந்த பிள்ளைகளை எல்லாம் சமூகத்துல கொண்டு வருகிறோம். நியாயம் நீதி என்ற ஒரு காரியம் அவர்களை எதிர்பார்க்க முடியாத சூழலில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே யாரை ஆண்டவரை கொள்ளையிடலாம், யாரை கெடுக்கலாம், யாரை கொலை செய்யலாம், யாரை வஞ்சகம் செய்யலாம் என்று ஆண்டவரே தன் வாழ்க்கை முழுமையாக யாரை ஏமாற்றலாம், அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுகலாம் என்று வாழ்கிற அநேக ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறி ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை ஏற்று ஆண்டவரை அதன்படி நடக்கிறதாகவும் ஆண்டவரை ரட்சிப்பிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை ரட்சிப்பு பெற்று ஆண்டவரை அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தானே இப்படியாய் ஆண்டவரை அப்பா அந்த போலியான வாழ்க்கைக்குள்ளாக வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் சந்தித்தார் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அநேக ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கிருமையிலும் ஆண்டவரை அப்பா இதிலும் குப்பையிலும் வாழ்கிறான் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை குப்பையான அந்த வாழ்க்கையில தன்னை ஆண்டவரை மேன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரை தொடுமடியாய் ஜெபிக்கிறது அப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றி வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு கருங்கத்தாவே. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடி கோடி நன்றிகள் இருக்கிறோம். இந்த ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. நீங்க ஆண்டவரை உமக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பெரியாய் நீங்க ஒத்தாசா இருந்து எல்லா காரியங்களிலும் துணையா இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை இந்த அருமையான ஆண்டவரை அப்பா இந்த ஜெப வேலையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான தோசன் ஆண்டவரை லெஸ்லி சகோதரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா மகனுக்கு துணையா இருங்க அப்பா. இந்த வயதான காலங்களிலும் ஆண்டவரை உமக்காக செய்கிற இந்த காரியத்தை என் தேவன் நீர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த ஜெப வேலையெல்லாம் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே அநேக வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றுவோம், அநேக வாழ்க்கையில விடுதலை கட்டுகளை உடைக்கவும் ஆண்டவரை நீ வைத்திருக்கிற இந்த சங்கமம் ஊடகத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மகனுக்கு நீங்க துணையா இருங்க. நல்ல ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்குங்க. கையிட்டு செய்யற வேலையை
ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல ஆண்டவர அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஒளி வீச கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர, இந்த ஜெப வேளையில ஆண்டவர, ஜன்ம தேசத்திலிருந்து ஆண்டவர இதை தொகுத்து வருகிறதான் ஆண்டவர சேனட் மகளையும் அவருடைய கணவன் மகனையும் ஆண்டவன் திருக்கரத்துல உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர இவர்களும் சாட்சியாய் விளங்க பக்கமாய் ஆண்டவர அநேக ஆத்மாக்களை ஆண்டவர பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் சேர்ப்பதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை யாவுக்கு ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவார். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர்களுடைய அழைப்பு, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல், அங்கீகாரங்கள், அடையாளங்கள் இவைகள் எல்லாம் இந்திய நாட்களில் வெளிப்பட, அதை நிலைநிறுத்தப்பட, அது சாட்சியா நீக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு அமர தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் ஜபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருபோதும் தேவனா இருக்கிறீர். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இதுவரை நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரங்களிலே ஆண்டவரே நீர் வரைந்திருந்து ஆலோசனை கர்த்தராயிருந்து நீர் நடத்தின எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நாங்கள் நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் ராஜா. இப்போது கூட நாங்கள் வெவ்வேறு தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் அப்பா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக உமது பாதப்படியிலே திறப்பிலே நிற்கிறோம் அப்பா. உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா அப்பா உங்க கரத்திலே நாங்கள் பலம் கொண்ட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவரீர் நீர் தாமே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே அப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் தாமே ஏற்படுத்தின இந்த ஊழியங்களை உணர்ந்து உமது சித்தத்தை அறிந்து ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய, கனமான ஊழியத்தை செய்ய தேவன் தாமே அவர்களுக்கு ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஏனோ தானோ என்று ஊழியம் செய்யாதபடி சபைகளிலே அந்நிய அக்கினிகளை வரவைத்துக் கொண்டு கள்ள போதகங்களையும் தீர்க்கதரிசிகளையும் சொல்லாதபடி ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த ஊழியத்தை உணர்ந்து அவர்கள் செய்ய கர்த்தர் நீர் கிருபை புரியும்படியா ஒப்பு கொடுக்கிறாப்பா. அப்படியே தங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் அவர்கள் உணர்ந்து அந்த அடையாளங்களையும் கர்த்தாவே நிலை நிறுத்தி கொண்டு மற்றவர்களும் அவர்களை பார்க்கும்போது சாட்சியின் பிள்ளைகளா இருக்க இந்த ஊழியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. நிர்விசாரங்கள் எல்லாம் விலகி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். அதே போல நிர்விசாரமான ஊழியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறதப்பா. அப்படி இல்லாதபடி ஆண்டவரே ஒழுங்கும் குடும்பமாய் ஊழியர்களும் இந்த ஊழியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் உதவும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபைகளிலே ஒழுக்கம்
சபைகளிலே உங்களோட சத்தம் வெளியில வருது. ஓகே, அப்படியாக ஏசப்பா சபைகளில் இருக்கிறதான விசுவாசிகளும் ஊழியர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு அந்யோன்ய ஐக்கியம் கொடுங்க. இவர்களை பார்க்கிறவர்கள் புறஜாதியார் எல்லோரும் சபைகளிலே ஒவ்வொரு சேர ஆதியிலே சபைகளிலே எப்படி ஆத்துமாக்கள் வந்தார்கள் அதே போல சேர்ந்து ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. பரிசுத்தாமே அப்பா இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் நீர் செய்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது கூட ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் கூட சாட்சியின் பிள்ளைகளா இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கூட கர்த்தாவே நீர் ஊழியர்களை எல்லாம் வைத்தாதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜெபங்களை எல்லாம் கேட்டு சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி நீர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினோரோ அதே போல அவர்களும் அந்த அழைப்புகள் எல்லாம் உணர்ந்து அந்த அச்சடையாளங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து உம்முடைய ஊழியத்தை நிலைநிறுத்த அவர்களை சாட்சியாய் நிற்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் அதிக அடுத்த பரிமாணத்திற்குள்ளே இந்த ஊடக கடந்து செல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக முழு குடும்பத்தையும் தேவன் எடுத்து நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஏசப்பா இணைந்து ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையுமாய் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தாவியானவர் அவர்களை நீர் இன்னும் அதிகமாய் ஊழிய பாதையில் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அதிகமா இன்னும் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னுமாய் பிள்ளைகளையும் உயர்த்துங்க ராஜா. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் ஒரே ஊழியக்காரர்களையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக அப்பா. உமக்கு சூத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் தேவதாசர்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஏமி புஷ்பராஜ் சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். மகளை கூட ஆசீர்வதிங்க. இன்னுமா ஊழிய பாதையில எடுத்து அதிகமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துற அது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் கர்த்தருடைய செம்மையான வழிகளை பிரட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, தந்தை உங்களை அப்பாவின் பாதத்திலே அப்பா உண்மையும் உத்தவமாக அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. தகப்பனே அப்பா, எந்த இடத்துக்கு போனாலும் அப்பா நீங்கள் செட்டுகளாலே மூடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தந்தையப்பா, தேவ பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க அப்பா, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, எந்த மனிதர்களும் அப்பா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா, ஒவ்வொரு பொறுப்படுத்தி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த இறுதி நாட்கள்ல அப்பா ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்காக செல்லும் போதப்பா அப்பா
தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த பொல்லாத மனிதர்களும் அப்பா எழும்பாத படிக்கப்பா எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அனைவரையும் அப்பா நீங்கள் காத்துக்கொள்றதற்காக நன்றி அப்பா. எவத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் சிறுகணும், என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா அனைவரையும் அப்பா உங்களை திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வானொலி உட்பட எவிக்க வந்தவர்கள், எவித்து விட்டு சென்றவர்கள், ஆண்டவரைப்பா இனி யோகத்துக்கு வர இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் செட்டைகளாலே மூடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் அப்பா. தந்தையப்பா நீங்கள் அப்படியே அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நீ தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா படிப்பிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த நாட்களிலே தேவனுடைய தண்டனைகளை, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யற மனிதர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் தாமே அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உடைய கிருபையினாலும் எங்களை வழி நடத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சித்தத்தின்படி நடவடிக்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்டு அதன்படி நடந்து கர்த்தாவே ஊழியங்களை செய்த ஒவ்வொரு திரும்ப செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அநேகர் அப்பா தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் தெய்வம் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா அவங்களிடத்துல ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா எத்தனையோ சிலவை தியானங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது எல்லாவற்றையும் உணராத படிக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ரட்சாவே. அப்பா அவங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்களை உணராத படிக்க கர்த்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க ரட்சாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியானவர்களை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா அப்படி செல்லாத படிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அது திருப்பாதத்திலே வந்து அமர்ந்தது ஜெபிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அநேக ஊழியர்கள் கூட கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் என்ற பேரிலே கர்த்தாவே அப்பா அநேக கர்த்தாவே காரியங்களை சொல்லி ஜனங்களுடைய மனதை அலக்கடிக்கிற காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இப்படியானவர்களை கூட தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா போதை வஸ்துக்கு இப்படியா அநேக தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபையை அந்த பிள்ளைகள் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் அநேக தாழ்ந்துகளை கூட அப்பா இருக்கிறாங்க கூட கர்த்தாவே அப்பா
செய்யக்கூடிய திறமைகள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய ஊழிய பாதையிலே நடத்தி வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பின் மாற்றத்திலே போயிருக்கிற பிள்ளைகள் கூட கர்த்தாவை மீண்டும் உண்மை கிட்டி சேர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலி கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை கர்த்தாவே எடுத்து நடத்துற சகோதரன் கர்த்தாவே இன்னும் இருக்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாய் உடைய ஊழியங்களை செய்ய உதவி செய்ய தகப்பனே. அப்பா இன்னும் அநேகரை இந்த இணைப்பினூடாக கர்த்தாவை இணைத்துக் கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவன் சந்திங்க. ஒருவருடைய கையின் பிரயாசைகள் தேவைகள் கர்த்தாவே தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேவன் தாமை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இனங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் எந்த நாட்களிலே ஆவிக்குரிய மந்தாரமும் இருளுமாய் இருக்கிறவர்கள், பின்வாங்கி இருக்கிறவர்கள், குருட்டுத்தன்மையோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் அங்கு உயிர் அடைந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட சபைகளாய் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், சத்தியவான்களாய் பரிசுத்தவான்களாய் ஒரு விழிப்புள்ள பிள்ளைகளாய் ஒரு ஜெபாவி ஒரு பரிசுத்தாவி அங்கு எப்படியாய் பவுல் ஆனவர் அங்கு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்த மாயாவித்தைக்காரனை எப்படியாய் முறியடித்தாரோ அப்படியாய் முறியடிக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்கள்ல உருவாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. தேவனே, விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே, ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. இந்த தேவனே, ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாசிகளை பொறுப்படுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, எல்லா பிரிவினை ஆவியல் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஆவிக்குரியவர்கள் தேவனே ஆவிக்கு ஏற்றபடி நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. ஒரு இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்யுங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துங்களப்பா. தேவனே, தேவனே உண்மை முழு நோக்கி செய்யுங்களப்பா பிதாவே. நன்றி என்று அவன் சுவாசமாப்பா பிதாவே. உங்களுடைய பிள்ளைகள் பிதாவே அந்த கத்ராய் இயேசு கிறிஸ்துவப்பா சுற்றி திறந்தாரப்பா. பிசாசுகளை திரட்டி அப்படியாக நன்றி ஜீவன் தேவனே. தேவனே செய்யுங்க.
தேவனே சொன்னேன் பூமியின் காவல் சொன்னீர்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே அவளை சொன்னீங்க தேவனே பிதாவே. அப்படியாக தேவனே மேலும் தேவனே அப்படியாக தேவனே செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. வாசல் எண்ணிக்கை ஒருவன் கட்டீங்களப்பா சொன்ன தேவனே பிதாவே. அப்பா கிருப செய்யுங்க தேவனே பிதாவே, கிருப செய்யுங்கப்பா. பிதாவே நீங்கள் ஜெபம் பண்ண ஜாக்கிரதை இந்த நாட்கள் விசுவாசிகள் தேசங்களுக்கு மக்களுக்காக குடும்பங்களுக்காக செய்யுங்க தேவனே. தேவனே மழை நாட்களே நன்றி பிரசத்தவரே. தேவனே செய்யுங்கப்பா. மேலும் அதிகாரத்தினாலே நன்றி சுவாசம் ஐயா. நீங்க சொன்ன நாட்களே தீங்கு நாட்களே தேவனே இந்த பிசாசு சர்வாய வழக்கத்தை எடுத்தப்பா பிதாவே. தேவனே பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஜபம் பிதாவே. ஜபம் நீங்கள் தேசங்களுக்கு சமூகத்தை கொடுக்க பிதாவே. அப்படியா கிருப செய்யுங்கப்பா என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அக்கினி மாற்றுங்க. அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிள்ளைகள் மீது ஊற்றுங்க ஆவியானவரே. எங்களுடைய தேவனே உம்முடைய செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆவியானவரே. நன்றி தேவனே சுவாசம். அப்படியாக தேசங்களை அசைக்கத்தக்கதாக உம்முடைய கனியினாலே தேவனே. நன்றி பிரசுத்த ஆவியானவரே. நன்றி என் தேவனே. கேட்டப்பா அவர்களுக்காய் நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி தேவனே. சங்கம ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அதை நடத்துவதில் அப்பா. சுகபலத்தை கொடுங்க தேவனை பிதாவே. நன்றி ராஜாவே. சந்ததி சந்ததியாக அவருடைய ஆசீர்வதியும் ஐயா. அதே போல் ஜனசிஸ் ராஜாவே.
நன்றி எந்தவனே சொஸ்தம். நன்றி அப்பா. கொள்ளுங்க சீர்கப்பா பிதாவே. ஒவ்வொரு வீட்டில் சமாதானம், சுகம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை உண்டாவதாக என்பவனே. சந்தனையின் மேலும் ஆசீர்வாதத்தை மூச்சங்கப்பா பிதாவே. நன்றி எந்தவனே சொஸ்தம். நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்திலும் எல்லா வேண்டுதலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அப்படியே உங்களோடு இருப்பாராக. நாங்க பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. நீங்கள் இந்த நாட்களில் இந்த யுத்தங்களின் நிமித்தம் கர்ப்பிணி தாய்மார்கள், பசி பட்டினியோடு இருக்கிறவர்கள், குழந்தைகள், வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், காயப்பட்டிருக்கிறவர், இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களே, இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் அப்பா பெற்று தருபவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் சிவங்கள் ஒன்றும் வீண் போகாமல் அப்பா, எங்கள் சிவங்கள் வீண் போகாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, கர்ப்பிணி தாய்மார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் பிளனூட்டு மாறி அவர்களுக்கு நல்ல உணவை ஊட்டச்சத்துள்ள உணவை அளிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த காயப்பட்டவர்கள் அப்பா, சோர்வுடையவர்கள், ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலே உமது கரங்கள் இருப்பதா அப்பா பிதாவே. ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறது ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் தந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள சாப்பாடுகளுக்கு நல்ல வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. நீர் நாங்கள் கூப்பிடும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் ஆவியானவரே. அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அவர்கள் சோர்ந்து ஓவாத வண்ணம் நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்தும் தகப்பனே. நீங்கள் விழுந்து ஓவாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று பலப்படுத்தும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொன்னால் போதும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிறு பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே. நீர் சொல்லி இருக்கிறீர்கள், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று. அதே போல அவர்களை நீர் கைதூக்கும் தகப்பனே. அவர்களை கரம் பிடியும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்தது அவரப்பா. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. சிறு பிள்ளைகள் மேலே உமது கரங்கள் இருப்பதாக தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கும் முன்னமே அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் பொழிய வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பாலன்கள் காயப்பட்டவர்கள் கர்ப்பிணிமார்களை உமது கரங்களில் ஒப்படைத்துக் கொள்ளுகிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கங்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த ஸ்ரீலங்காவை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, எந்த விதமான சண்டையோ சச்சரவுகளோ யுத்தங்களோ ஏற்படாமல் அப்பா எல்லா ஒரு ஒற்றுமையா இருக்க செய்யும் தகப்பனே. அப்பா, இந்த ஈரான் தேசம் அப்பா, இந்த நாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த யுத்தத்தை நிறுத்தும் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தத்தை நிறுத்தும் தகப்பனே. அப்பா, இந்த இஸ்ராயல் சனம் ஈரான் எல்லாம் அழிகிறார்கள் தகப்பனே. இவ்வளவு சனம் அழிந்து போகிறார்கள் தகப்பனே. இந்த யுத்தத்தால இந்த ஆயுதங்களாலே அவர்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா, அங்கே காயப்பட்டவர்கள் இறந்தவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதல் அளித்தலும் தகப்பனே. அப்பா, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு இன்ன கேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்தகப்பனே. அப்பா, சங்கமமான
மூடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது அதால எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்பதிலே இசப்பா நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்பா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும். ஒரு தங்கு தாமதமின்றி அவருக்கு எந்த குறைவும் இல்லாமல் அது எந்த நாளும் அது சங்கம வானொலி நடக்க வழி செய்திருந்த தகப்பன். அப்பா பிதாவே அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா தகப்பனை கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை அருளும்படியாக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து பாதைகளை திறந்து மனுஷ இரக்கங்களை தந்து நடத்துவாராக. ஆமென் அம்மா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் தவறான வழியிலே துன்மார்க்கமாய் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த தேசத்திலே கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் இவர்களை எல்லாம் ஆற்றி தேற்றி அவர்களுக்கு ஒரு புது வல்லமைய கொடுத்து கர்த்தர் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே அங்கு காயப்பட்டவர் துடி துடித்து வேதனையாய் தவிக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே தேவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பாதுகாத்து அப்பா மட்டுமாக இந்த நிமிடம் வரை நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை காண்கிறீங்கள் ஆண்டவரே, காண்கிற வழி நடத்துற தகப்பன் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமது அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் கூட தகப்பனே அப்பா ஆவியானவரே, தேசங்களில் நடக்கிற எல்லா போர்களின் மத்தியில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. போர்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த யுத்தங்களினால் ஆண்டவரே மனிதர்கள் தவிக்கிற தவிப்பை அப்பா அதனால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தவிக்கிற தவிப்பை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளின் உடைய பாதபடியில் தருகிறேன் என் தேவனே. அப்பா இந்த இடங்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாகும்படி என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவர். ஆவியானவரே அப்பா இந்த யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா குடும்பங்களை இழந்து அப்பா தங்க வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரை. கர்த்தாவே ஆவியானவரே, இவர்கள் மத்தியில நீங்கள் இருந்த செய்வாடி இந்த இடங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மக்களுக்கு இந்த மனிதர்களுக்கு அப்பா ஒரு அற்புதத்தை அதிசயத்தை அடையாளத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே அப்பா, நீங்கள் அந்த இடங்களில் அப்பா யுத்தங்களை ஓய பண்ணி எல்லா இடங்களிலும் அப்பா சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த அதிகாரிகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தங்களை அறியாமல் சத்ருவானவன் அப்பா கொண்டு நடத்துற இந்த காரியங்களில் சீக்கொண்டு போய் இருக்கிறது அப்பா. என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் தவித்து போய் இருக்கிறதை அறியாமல் நடக்கிற காரியங்களை நீங்கள் ஆண்டவரே அவற்றை எல்லாவற்றையும் உணர்த்தி அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே அந்த இடத்திலே ஒற்றுமையோடும் அப்பா ஒவ்வொருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் நடக்க தகப்பனே அவர்களின் இருதயங்களை தொட்டுங்க ஆண்டவரே. இருதயங்களுக்கு அப்பா கடினங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியை
நீங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால சுட்டெரித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள், நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இவர்களை அறியாமல் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் இவர்களை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே, இவர்களை இப்படியான போர்களின் பாதித்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சத்ருவானவன் பிடியின் கையிலிருந்து மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, உம்முடைய வருகையின் போது அப்பா, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்து போகாதபடி என் தேவனே, அவன் ஆண்டவரை சந்தோஷிக்காதபடி என் தேவனே, அவனை பாதுகாத்து மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, அவன் வெட்கப்பட்டு போவானாக தகப்பனே. ஆவியானவரே, நீங்கள் அப்பா ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்பா விடுவித்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஆவியானவரே, அந்த இடங்களில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டும் வெளியில் தெரிய முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் என் தகப்பனே, நீங்கள் அதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த காயப்பட்டு அப்பா தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்களே பரிகாரியாக கர்த்தராக இருந்தவர். அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் சுகம் கிடைக்கும்படியாக நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அறியாமல் நடக்கிற காரியங்களை நீங்கள் மன்னித்து அந்த இடங்களுக்கு ஒரு தயையை கொடுங்க ஆண்டவர். உம்முடைய திருக்கரம் அந்த இடங்களை தொடுவதாக தகப்பன் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். ஒவ்வொரு பாஷைக்காரரை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யாவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் அப்பா புறம்பே தள்ளக்கூடாது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அனைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அந்த இடத்திலே அப்பா நீங்கள் கிருபையை பொழிந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எல்லா யுத்தங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் அந்த இடங்களை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எத்தனையோ பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்பா ஆவியானவரே, அந்த இடங்களை கட்டுவதற்கு எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாத காலங்கள் பிடித்திருக்கும் ஆண்டவரே. இப்போது கர்த்தாவே, ஒரு நொடியில் எல்லாவற்றையும் சுக்கு நூறாக்கி உடைக்கிறதை அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியாக தேசங்களில் நடக்காதபடி, இப்படியாக தகப்பனே அப்பா கர்த்தாவே, நெருப்புகள் இப்படியாக இடிவுகள் வராதபடி தேவனே கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஆவியானவரே, எத்தனையோ குழந்தைகளின் இருதயங்கள் நொந்து போய் இருக்கும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் இந்த சத்தங்களினால் பயந்து அப்பா வேதனைப்பட்டிருப்பார்களே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்து, இந்த மக்களை நீங்கள் பொறுப்படுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாப்பாடு இல்லாமல் உணவில்லாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள், ஒவ்வொரு மக்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உணவை கொடுத்து ஆண்டவரே ஏற்ற இடங்களில் நீங்கள் அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள் உம்முடைய போர்வையினால மூடி மறைத்து எந்த ஆபத்தும் இல்லாதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஆண்டவரே இந்த யுத்த நாடுகள் ஒவ்வொன்றிலும் கூட இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. வேளையிலும் ஆண்டவரை இந்த சங்கமா வானொலியை தந்து அப்பா உங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்ததுக்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த சகோதரன் இருக்கிற நாடுகளிலும் எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி என் தேவனே, அந்த இடங்களிலும் எந்த ஒரு குழப்பங்களும் வராதபடி என் ஆவியானவரே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே.
அப்பா இந்த சங்கம வானொலி மென்மேலும் அப்பா ஒளிரட்டும் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் ஒளி வீசட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியின் அப்பா கீதங்கள், அப்பா ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காதுகளிலும் அப்பா ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இதை எந்த ஒரு சத்துராதியும் அப்பா இதை தடை செய்யாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சகோதரி இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு தடைகள் தடங்களும் இல்லாதபடி இந்த சங்கம வானிலை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா தகப்பனே இதை நடத்துகிற இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பத்தை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிறது இரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. மகளுக்கு இருக்கிற எல்லா நோய் நொடிகளையும் அப்பா இந்த இருமல் காய்ச்சல் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே கர்த்தாவே, நாளைக்கு செல்கிற அப்பா இந்த எக்ஸாம் காரியங்களில் என் தகப்பனே நீங்கள் கூட அப்பா அந்த மகளை நீங்கள் அந்த மகளுக்கு நல்ல நல்ல பதில்களை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அந்த குடும்பத்தை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த தீங்கு நெருங்காதபடி அப்பா இந்த குடும்பத்தை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மட்டும் அறிவீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு சமாதானத்தோட ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. சிசிலியா அம்மாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. சிசிலியா அம்மாவுக்கு தகப்பனே இந்த வீடுகளின் பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். தகப்பனே அந்த வீட்டிலே ஆண்டவரே தகப்பனே அப்பா உமது கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அந்த தாய்க்கு ஆண்டவரே நல்ல இடத்துல ஒரு வீடு கிடைக்கவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தனிமையாக தவித்து கொண்டிருக்கிற இந்த தாயை தகப்பனே இந்த இவர்களின் கண்ணீரை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே, எங்கே எந்த இடத்துல அவர்களுக்கு கிடைக்க வேணுமோ அந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவரே அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல் அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாமல் எங்கும் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு சித்தமான இடத்திலே அவர்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து சமாதானமாக அவர்கள் இருக்கும்படி என் தேவனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனமாகும் எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாரா. ஆமேன். நாங்க கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பொதுவாக இலங்கை தேசம் முழுவதுக்குமாய் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் ரட்சிப்படைய வேணும், எல்லாரும் பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழின. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை தந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. தகப்பனே இந்த நாட்களிலும் தேவனே கர்த்தாவே சஞ்சலங்கள் தவிப்புகள் இயக்கங்கள் பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டவரே நிறைவாக இருக்கிற பொழுதும் கூட நீர் எங்களை சமாதானத்தோடு ஆண்டவரே அன்றன்று வழி நடத்தி வருகிற எங்கள் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா நீர் பெரியவர் அப்பா, நாங்கள் பிள்ளைகள் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ராஜா கர்த்தர் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறதற்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் விரைந்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. அப்பா இந்த இலங்கை தேசத்திலுமாக இருக்கிறதான ஆண்டவரே மிக பெரியதான திண்டாட்டங்கள், மனுஷருடைய பிரச்சனைகள், வெளிநாடுகளிலே இருந்து வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த ஈரான் மக்கள் இறந்த அந்த உடல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே ராஜா உம்முடைய அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் வேண்டும் அப்பா.
ஆண்டவரே எல்லாருடைய ஆண்டவரே நாடுகளிலே இருக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே திகிலோடு வாழுகிறார்கள் அப்பா. ஏசப்பா அந்த நிலையிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நீர் நீதியின் சூரியனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அப்பா. எல்லா மக்கள் மேலும் 5 கண்டங்கள் மேலும் என் தெய்வமே நீர் உண்மை உள்ளவராயிருந்து பட்சபாதம் இல்லாதவராயிருந்து ஆண்டவரே வழி நடத்துகிற ஒரே தகப்பன் நீங்க தானப்பா. பூமியில இவ்வளவு திகிலும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா மரணங்களும் ஓலங்களும் பொருளாதார பிரச்சனைகளும் ஆண்டவரே என்ன வகையான பிரச்சனைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் ஆண்டவரே தத்தளிக்கிற இந்த வேளையிலே ஏசப்பா நீர் இலங்கை தேசத்தை ஆண்டவரே நாங்கள் ஓரவஞ்சகமாக கேட்கவில்லை அப்பா. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்த நாடப்பா. இந்த தீவை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாகாணங்கள் மாவட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவை உதவி செய்த நாடு ஆண்டவரே இன்றைக்கு மிகவும் ஆண்டவரே அப்பா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நின்று ஆண்டவரே தத்தளிக்கிற இந்த நாட்டையும் ஆண்டவரே அந்த மரணித்த 87 ஆண்டவரே அப்பா சடலங்களை நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே சர்வதேச கடலிலே மரித்திருக்கிறார்கள். மிகவும் வேதனைதான் ராஜா. அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. 107 பேரிலே ஆண்டவரே மிச்சத்தை எடுக்கவே இல்லை. 87 ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஜனங்களை கண்டுபிடித்து அதனாலே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பக்கம் வேண்டாம் ஒரு பக்கம் அனுப்ப வேண்டாம் என்று மிகவும் அரசாங்கம் தத்தளிக்கிற இந்த வேளையிலே சமாதான பிறவாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி சமாதானத்தோடும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அவர்களுடைய குடும்பங்களின் கையிலே இவர்கள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. நீர் சமாதான பிறவாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீர் இயேசுவே. இந்த வேளையிலே ராஜா இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நீர் ஒரு சமாதான பிறவாக உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக அழுகிறவர்களோடே சேர்ந்து அழுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ராஜா நாங்களும் இவர்களுக்காக வருந்துகிறோம் ஆண்டவரே, ஏங்குகிறோம், கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஆனாலும் இதன் ஊடாக இலங்கைக்கு எந்த ஒரு சேதமும் வராத வண்ணம் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த எம்பசியா இருக்கட்டும் ஆண்டவரே அந்த இடங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இன்னொரு வேலை நடந்ததே நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. 2 பேருக்கு காயம் என்று கேள்விப்பட்டோம். ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் பறந்து வந்து பட்சிக்கிற அக்கினியா இருந்து பாதுகாக்கிறது அவனாக இருக்கிறீரப்பா. இந்த வேளையிலே எல்லாருக்கும் ஆண்டவரே அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், நாவிலே இருதயத்திலே உண்மை வேண்டும் ஆண்டவரே. ஒரு தேசத்தை ஒரு தேசம் கவிழ்க்காதபடி ஆண்டவரே அப்பா நீர்தாமே மத்தியஸ்தராக இருந்து நீதியின் சூரியனாக இருந்து இலங்கை தேசத்தை பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்கனவே எங்களுடைய தேசம் ஆண்டவரே அப்பா இவ்வளவு பேர் கொலை 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 என்று கர்த்தாவே கொலையினாலும் ஆண்டவரே அப்பா மதுபானத்தினாலும் ட்ரக்ஸினாலும் மது போதையினாலும் ஆண்டவரே அப்பா யுத்தத்தினாலும் சுனாமியினாலும் மரித்து போயிருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர் ராஜா. இவர்கள் மத்தியிலே உம்முடைய அன்பை ஊற்றும், உம்முடைய ரட்சிப்பை ஊற்றும், உம்முடைய சமாதானத்தை ஊற்றும், உம்முடைய சத்தியத்தை இவர்களுடைய இருதயத்திலே மேய்ந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. தகப்பனே நீர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இவர்களை வழி நடத்தவும் பாதுகாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. 5 கண்டங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வருங்காலங்களிலே பொருளாதார பிரச்சனைகளினாலே தேசங்கள் அரசாங்கங்கள் கவிழ்ந்து போகாதபடி ஆண்டவரே இவர்களும் ஞானமாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே உம்முடைய பாதத்திலே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லா பாஷைக்காரரும் ரட்சிக்கப்படவும் ஒருவருக்குள்ளே ஆண்டவரே இந்த முஸ்லிம்
மக்களாலே இந்த சிங்கள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, சைவ மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துடாதபடி இந்த நாட்களிலே ஞானமாக, அமைதியாக, சமாதானத்தோடு இலங்கை தேசம் இருக்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே இயேசுவே, பொய்யான வதந்திகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பொய்யான இருதயம் உள்ள ஆண்டவரே கத்தாவே, திருக்கும் முறுக்கு உள்ள இருதயங்களில் இருந்து இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய வேத வார்த்தமே சத்தியம் என்றும் பாதுகாக்க வல்லதென்றும் ரட்சிக்கப்பட கத்தாவே வல்லமை உள்ளதென்றும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர்தாமே ஆண்டவரே இந்த யுத்த நாடுகளையும் இலங்கை தேசத்தையும் எங்களையும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய பாதத்திலே வைத்து நாங்களும் உமக்கு முன்பாக எப்பொழுதும் முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் இவர்களுக்காக பரிந்து பேசவும், நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே ஆயத்தப்படவும், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவரே ராஜா, இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டு ஜெயமாய் மாறும் ஆண்டவரே. ஜெயத்தை எடுக்கிற ஆண்டவரே நாடுகளாக, மக்களாக இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் கை குறுகி போகவே இல்லையப்பா. உம்முடைய கையிலே இருந்து கிரியைகள் இன்னும் குன்றி போகவே இல்லையப்பா. நானே யெகோவா, நானே கர்த்தாவே, இம்மானுவேல் என்று சொன்ன தெய்வமே, இந்த மக்கள் மத்தியிலே உம்முடைய ரட்சிப்பை கண்டறியத்தக்க பாதைகளை திறக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த முஸ்லிம் மக்களும், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்காகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஏங்கி தவிக்கிறதையும், இந்த ஆலயங்கள் கர்த்தாவே ஜபிக்கிறதையும் ஆண்டவரே, எத்தனையோ எழுப்புதல் காரியங்கள் நடக்கிறதையும் ஆண்டவரே அப்பா, இந்த வருகிற கிழமை ஆண்டவரே இந்த ஜீசஸ் லிவ்ஸ் ஆண்டவரே யாழ்ப்பாணத்திலே மானிப்பாயிலே ஆண்டவரே அப்பா, எந்த பயமும் திகிலும் இன்றி இவர்கள் செய்ய போகிற ஆராதனைகளிலே உம்முடைய வல்லமை, விடுதலை, சுக பலம், ஆரோக்கியம் இந்த மானிப்பாய் பட்டணத்தை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மக்கள் ஆண்டவரை அங்கு சென்று விடுதலை அடைந்து ஆண்டவரை ஆறுதல் பெற்று ரட்சிப்பை காண உதவி செய்யுங்கப்பா. ஒரு வல்லமை உள்ள எழுப்புதல் ஆராதனைகள் இந்த மானிப்பாயிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரை நீர் வெல்லப்படுத்தும், தடைகளை நீக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்ய போற சகல ஆராதனைகளுக்காகவும், எழுப்புதல்களுக்காகவும், சபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி, இந்த ஆராதனைகளுக்கு கூடாக, இந்த எழுப்புதல் ஆண்டவரே ஆராதனைகளுக்கு கூடாக அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் ஆண்டவரே, வெளிநாடுகளிலே இருந்து போற மக்கள் ஆண்டவரே, இப்ப கிராமங்களிலே மாவட்டங்களிலே இருந்து போற மக்கள் ரட்சிப்படைந்து ஆண்டவரே அப்பா, ஒரு வெற்றி கொடி இலங்கை தேசம் பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா கட்டுகளை உடைத்து போடுகிற தேவன், எல்லா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சகல தந்திர ஆவிகளில் இருந்து இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. பரம்பரை பாவ சாபங்கள், கட்டுகள், செய்வின சூனியங்களில் இருந்து எங்களுடைய ஜனம் விடுதலை அடைய வேண்டும் என்று இந்த ஆராதனைகள் வைக்கிறார்கள் அப்பா. தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக, வல்லமையாக, ரட்சிப்பாக, தெய்வீக சுகம் கிடைக்கும்படியாக தேவன் அருள் புரிய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கூட இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடக்கத்தின் முடிவேற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஜபங்களை அங்கீகரித்துக் கொண்டீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி தகுதிப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வந்து ஜெபிக்க வைத்து கர்த்தாவே ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் அப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள் எதுவாய் இருந்தாலும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் போகிற இடத்திலே உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா. சங்கமா வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையுமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை சென்ற தேவனே உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வானலில் எடுக்கப்பட்ட ஒரு ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜபித்த ஒரு தேவ பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா இணைந்து ஆண்டவரே மட்டுமாக ஜபித்த ஒரு சகோதர சகோதரிகளை உங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம்
ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தில் ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் ஆண்டவரே உங்களுக்கென்று இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களும் செய்யத்தக்கதாய் சுவிசேஷ வாசல்களை திறக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி மரியா பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாருக்காய் நன்றி சுவாமி. அவர்களையும் குடும்பத்தாரையும் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல சகோதரி டாலிசிஸ் ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை மகன் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரியோடும் கூட இருந்து ஆண்டவரே எல்லா காவலோடையும் காத்துக்கொள்ள வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவ செய்கின்ற ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் படைத்து நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கின்ற பாடசாலை மாணவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஸ்கூலிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் சுஷீலா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா இவர்களுக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகோதரி கலாசியில நீ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரியோடு எடுத்த ஒரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களோடும் கூட இருந்த குடும்பத்திலே ஆண்டவரே இந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாக்க வேணுமா உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இருக்கிற அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவையும் ஜசிமாவையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து நீங்கள் வல்லமையாய் வழி நடத்த வேணுமாய் இன்னுமாக வினோவோடு எடுக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுக்கிற பதிலுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல பார்த்தாமல் ராஜுக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற அந்த ஊழியங்களுக்காய் அவருக்கு தேசத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பாஸ்டர் பவுல் விசாரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் அவர் இருக்கிற அந்த கர்நாடகா மாநிலத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மாரை எங்களுக்கு தந்ததுக்காய் அவர்கள் எடுக்கிற ஒரு ஜெபங்களுக்காய் ஆண்டவரை எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் உங்களுடைய பதில் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ஆயிரனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வானிலையில வந்து தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சோதரி வாணி வெங்கட்டையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர் சுவிசேஷரை பின்வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தார் உறவுகள் ஆண்டவரே எல்லோரையும் கூட ஒப்படைத்து நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் சோதரி ஜான்சிக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜான்சியுடைய குடும்பத்திலும் தேவைகள் சந்திக்கப்பட வேணும் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த நாளும் நித்திய விழித்த நேரத்தில் இணைந்து வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி வஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே சுவாமி சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த வேலை எடுத்த ஊழியங்களை ஒப்பு கிடக்கிறோம். இந்த வேலை எடுத்த ஊழியங்களும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் தெளிவா இருக்க வேணுமா இந்த வாகனங்களை கருவிகளை எல்லாம் சரியா வேலை செய்ய ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகா சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே தக்ஷாவை ஒப்பு கிடக்கிறோம். அப்பா அவருடைய கணவரை ஒப்பு கிடக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா இயேசப்பா அவருக்கு நல்ல சரீர சுகத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவரை பராமரிக்கின்ற அந்த டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். தகப்பனையும் கூட இருந்தா அந்த பிள்ளையும் பாதுகாக்க வேணுமாய் ஆண்டவரே அவரோட கூட இருக்க வேணுமாய் சமாதானத்தை கொடுத்து நீங்க நடத்த வேணுமாய் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த குடும்பத்தாருக்கு ஒரு ரட்சிப்புக்காய் நாங்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுறோம். சகோதரரும் குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஆண்டவரே அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்துல படைக்கிறோம். ஜோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேணுமாய் அந்த பாடசாலையிலும் கூட இருக்க வேணுமாய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கிடக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே சகோதரிக்கும் கொடுத்திருக்கிற ஒரு தகவல்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை உங்களை பாதத்தில் ஒப்படைத்து உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேமம் தொகுத்து வழங்கிய தொகுப்பு நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நேரமாற்றும் காரணமாகவும் கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்த கால வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கத்தரண்ட எல்லா ஜபங்களையும் ஒப்புவிப்போம். கத்தர் உங்கள் வாஞ்சிகளை காண்கிறார். கத்தர் எங்களுக்கு தந்த விட்டு சென்ற கட்டளைகளை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அந்த கட்டளைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக எங்கள் வாயின் வார்த்தையினாலே அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தர் தந்த அந்த பெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்வோம். இந்த நேர மாற்றம் காரணமாக நாங்கள் இந்த காலை நேரடி ஒலிபரப்பையும் மாலை நேரடி ஒலிபரப்பையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. 1 மணித்தியாலும் கூடுதலாக அப்படியாக வழிநடத்துகிறார். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருந்தீர்கள். மாலை நேர விடுதலையின் வெளிச்சம் பின்னர் ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் வழங்குகிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் சுபா இளங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை அந்த வகையில் இணைந்திருங்கள். கேளுங்கள். சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலும் கேட்க முடியும். அதில் நேரடி ஒலிபரப்பையும் கேட்க முடியும். வேலையை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen.